தொடர்ந்து கருத்து கணிப்புகளில் பின்தங்கும் நாம் தமிழர் கட்சி. ஆனாலும் பல தொகுதிகளில் கையெட்டும் தூரத்தில்தான் வெற்றி இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம். பொதுவாக கருத்து கணிப்பை பலரும் புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கருத்து கணிப்புகள் நம்ப தகுந்த வகையில் இல்லை என்றும் அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த முறை எல்லா அரசியல் கட்சிகளும் இது கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள் என்று வெளிப்படையாகவே சொல்றாங்க. ஆனால் தற்போது வெளியாகியிருக்கிற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பல அரசியல் விமர்சகர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, எல்லா தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து தான் கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. அந்த கருத்து கணிப்பு சரியாகவே இருக்காது. அது பெரும்பாலும் தவறாக தான் இருந்திருக்குது. அதை தேர்தல்களின் முடிவிலேயே பார்த்திருக்கிறோம். அப்படி ஒதுக்கி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பிலேயே 2021 நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்களோ அவ்வளவு வாக்குகளை தற்போதே வாங்குவாங்க என்பதை பார்க்கும்போது இன்னும் தேர்தலுக்கு 3 மாதங்கள் இருக்கிறது. அப்போது ஒதுக்கி கருத்து கணிப்புகளை எடுத்தாலும் அது உயரதான் போகுது என்று சொல்றாங்க. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆனா மற்ற அரசியல் கட்சியில வெளிப்படையா ஓட்டு கேட்கிறவங்க இருக்காங்க என்று சொல்றாங்க. பிப்ரவரி 21 நடக்க போற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் களத்துல வேகமா இறங்கி செயல்படுவாங்க. அவங்க புயல் காற்றை போல செயல்படுவாங்க. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடியவைகளை மக்கள் சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்துற வகையில் செயல்படுவாங்க. அவர்கள் அப்படி செயல்படும் போது நாம் தமிழருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும். அவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு பிறகு தீவிரமா இறங்கி வேலை பார்ப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்தக்கூடியவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு பிறகு பல கோணங்கள்ல மக்களை வாக்கு செலுத்த வைக்க பல வேலைகளை செய்வாங்க. அதெல்லாம் என்னன்னா, உண்மையான மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வைப்பது. அடுத்தது, நாம் தமிழர் கட்சியினுடைய உயரிய கொள்கைகளுக்காகவும் உயரிய நோக்கங்களுக்காகவும் வாக்குகளை செலுத்த வைப்பது. பிறகு தொடர்ந்து தனித்து நிற்பதனாலையும், அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிபாதியாக தேர்தல்ல போட்டியிட வைப்பதனாலையும் ஒரு நிலையான அரசியல் கட்சி என்று பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை கேட்க முடியும். நாம் தமிழர் கட்சியினுடைய இடைவிடாத தொடர் பயணங்களுக்காகவும் போராட்டங்களுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மக்களோடு மக்களாக நின்ற பல தருணங்களுக்காகவும் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தீவிரமாக வேலை செய்வாங்க. ஆனா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு கேட்கிறவங்க மக்கள் கேட்டு புளித்து போன ஆவதான் திரும்ப திரும்ப அரைப்பாங்க. நான் வந்தா அதை செய்வேன், நான் வந்தா இதை கொடுப்பேன். இந்த மாதிரி புளித்து போன மக்கள் வெறுத்த காரணங்களை தான் மற்ற அரசியல் கட்சி செய்வாங்க. அதனால இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய உயரிய நோக்கங்கள் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கமானது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு பிறகு ஒன்று சேர்ந்து கைகூடி வரும். அப்படி கைகூடி வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொகுதியில குறைந்தது 40,000 60,000 வாக்குகளை பெறக்கூடிய வலிமை உண்டாகும். அப்படி நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில 50,000 வாக்குகளை வாங்கினாங்கன்னா கடுமையான 4 முனை போட்டி உருவாகும். அப்படி உருவாகும் போது என்னவாகும்னா, ஒரு தொகுதியில சராசரியா 2 லட்சம் வாக்குகள் இருக்கிறது. ஆனா பதிவாகுவது 1.5 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் பதிவாகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி தொகுதிக்கு 50,000 வாக்குகளை வாங்கினாங்கன்னா கடுமையான போட்டியில மற்ற 3 கட்சிகளும் 1 லட்சம் வாக்குகளை பிரிச்சு கொள்ளுவாங்க. அப்போது அந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவாங்க. இத பல அரசியல் நிபுணர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் ஒரு தொகுதியில 50,000 வாக்குகள் வாங்கினாங்கன்னா பல தொகுதியில வெற்றியை நெருங்குவாங்க, சில தொகுதியில வெற்றியை உறுதிப்படுத்துவாங்க என்று அவர்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க. எனவே ஒரு தொகுதிக்கு 50,000 வாக்குகளை பெறுவதற்கு கட்சியின் தலைமை பெரும்பகுதியான வேலைகளையும், தொகுதி வேட்பாளர்கள் பாதி வேலைகளையும், கட்சி நிர்வாகிகள் சில வேலைகளையும் செய்தாலே இலக்க சுலபமா அடைஞ்சிடலாம்.
என்ற நம்பிக்கை நாம் தமிழருக்கு தற்போது உருவாகியிருக்கிறது. எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி கை எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியினால ஒரு தொகுதிக்கு 50,000 வாக்குகளை பெற முடியுமா? அந்த வலிமை நாம் தமிழருக்கு இருக்கா? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு பிறகு இதை செஞ்சு காட்டுவாங்களா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.